வெல்கம் டு அவர் பாக்யாஸ் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா how the following items will appear in the final accounts of a club for the year ended March 2019. ஸோ அதில் ரெசிப்ட்டும் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெசிப்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 17 to 18, 18 to 19, 19 to 20 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்ல எக்ஸாம்பிள் சம் 9th, அதே மாதிரி தான் வந்து இந்த எக்ஸசைஸ் சம்மும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 மெம்பர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டுறாங்கனாக்கா 400 per annum கட்டுறாங்க. ஸோ இதில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2017 to 18 வரையும் நம்மளுக்கு 2000 இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரெசன்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட், அதாவது ப்ரெசென்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எடுத்து எழுதி ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்கமோட வேல்யூ, அதாவது சப்ஸ்கிரிப்ஷனோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். செகண்டரி வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அட்வான்ஸாக பே பண்ணியிருக்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டிஸாக போயிடும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அசட் சைடில் வரும். ஸோ இதை போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்கமும் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்டேட்மெண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பை சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 50,000 2018 to 19 தான் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து 50,000 போட்டாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018 to 19 நம்மளுக்கு 30,000. இந்த 30,000 எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே தான் சொல்கிறேன். 200 into 400 ஈக்குவல் டு 80,000. இது வந்து ப்ரெசன்ட் இயருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 50,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 30,000 அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 80,000 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வர வேண்டியது. ஆனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50,000 மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ 80,000 50,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 30,000 வரணும். அந்த 30,000 அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்னு சொல்றோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னாக்கா நம்மளுக்கு 80,000 வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைபிலிட்டிஸ்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸ்டா வாங்கியிருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா 5,000. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்டு ஃபார் தி இயர் 2019 to 20 5,000. இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 19 to 20 வந்து லைபிலிட்டி சைட் தான் வரும் நம்மளுக்கு அமௌண்ட். நெக்ஸ்ட் அசட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 30,000 இருக்கு. பிளஸ் இது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு சம்ல கொடுத்துருக்கு இந்த 2017 to 18 அமௌண்ட் 2,000. ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2 years 17 1 18 1. ஸோ 17ல வந்து 2,000, 18ல வந்து 30,000. ஸோ 2,000 plus 30,000 ஈக்குவல் டு 32,000. ஸோ அசட் சைட் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 32,000. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.